ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் உதவியாளர் பணியிடங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ரிசல்ட்டை எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது, அந்த ரிசல்ட்டில் வந்து உங்களுடைய பேர் வந்து வந்திருக்கா இல்லையா, இதுக்கு இன்டர்வியூக்கு வந்து எந்த டேட்டில் நம்ம வந்து போகணும், இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரெடியாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மாவட்டம் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வரும். இது நம்மளுடைய வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டான லிங்க் டேரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 01/2023 கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நடந்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழே நடத்தப்படுற அந்த உதவியாளர் பணிக்கு எல்லாருமே வந்து எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. அதாவது அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அந்த எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான கொஸ்டின் பேங்க்கான ஆன்சர் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது ப்ரொஃபஷனலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்டட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க லாகின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதை வந்து பார்க்க தேவையில்லை. ஒரு ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கான லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க மாவட்டம் வாரியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்க அந்த கட் ஆஃப்ல உங்க மார்க் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபஷனலி செலக்டட் ஃபார் இன்டர்வியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இந்த பிடிஎஃப்ல வந்து உங்க பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவா வந்து மென்ஷன் ஆயிரும். இதுக்கான இன்டர்வியூ டேட் அப்படிங்கறத பார்க்கும்போது 19/1/2024 அப்படிங்கிற இந்த டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங் பார்க்கும்போது 19/1/2024 அண்ட் வந்து 20/1/2024 2 நாள் வந்து நமக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்னை வந்து கொஞ்சம் பெரிய மெட்ரோ சிட்டி அப்படிங்கிறதுனால 2 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பேரு சப்போஸ் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சென்னையில கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு மெம்பர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, அதாவது ப்ரொஃபஷனலா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது 261 மெம்பர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வந்திருக்காங்க. சப்போஸ் வந்து உங்களுடைய நேம் இதுல வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்படி நம்மளுடைய பேர் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே பார்த்துட்டோம். சப்போஸ் வந்து இவ்வளவு நிறைய பேர் இருக்கு, என்னுடைய நேம் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைண்ட் மை பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு உங்க நேம் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் எடுத்தவங்களுடைய நேம் வந்து செல்வி அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா அவங்க நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவைலபிளா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்றதுக்கு ஃபைண்ட் மை பேஜ்ல போயிட்டு உங்களுடைய பேரு இல்லைன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் இந்த இடத்துல டைப் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த இடத்துல எல்லோ கலர்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ இது எல்லாமே என்னுடைய பேர் வந்துருச்சு ப்ரோ, நான் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ் பிளஸ் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ், நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிபிகேட்ஸ் வந்து கேட்பாங்க. இதுல அதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அந்த ரெசிப்ட் அந்த ரெஃபரன்ஸ் நீங்க இப்போ எக்ஸாம் எழுதிருப்பீங்க பாத்தீங்களா, அதுக்கான அந்த ஒரு இதை நீங்க வந்து இன்டர்வியூக்கு போயில வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய 10th 12th +3 பேட்டர்ல நீங்க அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரிஜினல் அண்ட் வந்து 2 செட் ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கறது ஆல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அட்டஸ்டட் நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கெஜெட் ஆபீசர்ட்ட வந்து வாங்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இன்கேஸ் வந்து நீங்க வந்து கெஜெட் ஆபீசருடைய சைன் வாங்கல அப்படின்னா உங்களை வந்து நிராகரிக்கப்படுவோம் அப்படிங்கறத தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. கெஜெட் ஆபீசர் சிக்னேச்சர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10th 12th நீங்க டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ், டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ், சப்போஸ் நீங்க வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஹெச்டி சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய டாடி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சர்டிபிகேட்ஸ், நீங்க வந்து எம்ப்ளாய்டா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான என்ஓசி, இது எல்லாமே நீங்க வந்து ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் 2 செட் நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் எல்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட், சாரி கெஜெட் ஆபீசருடைய அட்டஸ்டட் நீங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் வந்து கிரீன் இங்க்ல சைன் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கெஜெட்டட் ஆபீசர் தான். சரிங்களா? உங்க ஏரியால இருக்கக்கூடிய பிரசிடென்டா இருக்கட்டும், இல்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆபீசரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கிரீன் இங்க்ல யாரெல்லாம் சைன் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து
ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸர் சரிங்களா, அவங்க கிட்ட யாராவது ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு அவங்களுடைய சீல் குத்தி சைன் வாங்கிட்டு வந்துங்க. இது எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியில மட்டும் தான் வாங்கணும். ஒரிஜினலா வாங்கக்கூடாது. ஒரிஜினலா போட மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரிஜினலா இது யாரோ ஒருத்தவங்க சைனோ சீலோ குத்திட்டாங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் வந்து செல்லாது சரிங்களா. சோ நீங்க வந்து ஜெராக்ஸ்ல மட்டும் தான் வந்து கெஜெட் ஆஃபீஸரோட சிக்னேச்சர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு போய்க்கோங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், யூஜிக்கான மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து இப்போ இ-சேவையில நீங்க அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட் வந்து கொண்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ்ல நீங்க வந்து ட்ரைனிங் நீங்க சப்போஸ் வந்து இப்போ டிகோப் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டிகோப் படிச்சிட்டு இருக்கிறதுக்கான அந்த போனோஃபைட் சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். நீங்க டிகோப்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அதை நீங்க வந்து கொண்டு போய் சப்மிட் பண்ணாலே போதும். சப்போஸ் நீங்க வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் விடோ பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து விடோ சர்டிபிகேட்டை கண்டிப்பா வந்து கொண்டு போகணும். இது வந்து அப்ளிகபிளா இருந்தா மட்டும் கொண்டு போங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து தேவையில்லை. இதை மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்பவே ரெடி பண்ணிக்கோங்க. இன்னும் டேட் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு சரிங்களா. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க மாவட்டத்துல எந்த டேட் வந்து சொல்லியிருக்காங்களோ, எனக்கு தெரிஞ்ச எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஜனவரி 19 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னைக்கு மட்டும் 2 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நாள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல இந்த நேம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போனாலே போதும். என்னுடைய நேம் வந்து இதுல இல்ல ப்ரோ, அதனால நான் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணேன் அப்படின்னா நீங்க இதுல வந்து செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அதாவது இன்டர்வியூ வர்ற வரைக்கும் கூட நீங்க வந்து செலக்ட் ஆகல. நீங்க நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ட்ரை பண்ணணும் சரிங்களா. அதனால நீங்க வந்து என்னைக்கும் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த ஜாப் என்னைக்காவது கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இல்ல வாய்ப்பு இல்ல. அதனாலதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்றதுக்கு பாசிபிளா இருக்கும் சரிங்களா. அதனால இதுல நேம்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்றதுக்கு போங்க. இந்த ஜாப்ல நீங்க வந்து செலக்ட் ஆகி கண்டிப்பா அந்த ஜாப்ல போறதுக்கு என்னுடைய சார்பாகவும் நம்ம இன்டர்நெட் காஃபே சேனல் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.